ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிசிஓடி சேலஞ்சுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தாங்க. அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். ஏற்கனவே நம்ம ஆன்டி ஏஜிங் சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணோம், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த சேலஞ்ச் நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் எப்படி ஆன்டி ஏஜ் கொண்டு வர முடியும், இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மூக்கு மேலே விரலை வச்சு அத்தனை பேர் வேடிக்கை பார்த்தாங்க. நிறைய பேரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானவங்க பல வருஷம் பின்னாடி போய் எங்கே ரொம்ப சூப்பராக கெத்தாக வந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்கான்ஸோட ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஏஜ் ரொம்ப கம்மியாகி ஹெல்த்தியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ சேலஞ்ச் பண்ணோம், ஆனாலும் இந்த ஆன்டி ஏஜிங் சேலஞ்சோட ரிசல்ட் அத்தனையும் தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டியாக நம்மளும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஆர்பிட்ரேட் கொடுத்தோம், 30 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேயிங் ஸ்கேல் கொடுத்தோம். நம்ம 50,000 ரூபாய் சொன்னோம், ஆனால் 75,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணோம். சொன்னதை விட சூப்பராகவே பண்ணோம், இது உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி தான் இந்த பிசிஓடி சேலஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் பிசிஓடிக்கு மட்டும் கிடையாதுங்க. இது சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சாகவும் இருக்க போகுது. யாரெல்லாம் ரொம்ப வருஷமாக வெயிட்டை குறைக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பாக இருக்கும். தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஆன்டி ஏஜிங் சேலஞ்ச் ஆரம்பிச்சப்ப நிறைய பேர் அலட்சியமா இருந்தாங்க. கடைசி அடுத்து உங்களோட ரிசல்ட் பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இந்த முறை நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா இதோட ரிசல்ட் பார்த்துட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, பிரயோஜனமே வராது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா? சிம்பிளா உங்க பாடியோட ஹைட் வெயிட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம பாடியோட மெஷர்மெண்ட் ஃபுல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட், சைடு, பேக் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதை விட பிசிஓடி இல்லைன்னா பிசிஓஎஸ் யாராவது கேர்ள்ஸுக்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், உடனடியாக உங்கள் ப்ரெசென்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 21 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு நீங்கள் கம்பாரிசன் பாருங்கள், கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்க போகுது. ஒருவேளை ப்ரெசென்ட்டில் எடுத்தது இருக்குன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, அதுவே போதும் உங்களுக்கு. இன்னும் முக்கியமாக சேலஞ்சுனா என்ன தேவைப்படும்? ஸ்மார்ட் வாட்ச் தேவைப்படும், ஷூ தேவைப்படும், அப்புறம் யோகா மேட்டு, தம்பிள்ஸு, ஸ்கிப்பிங் ரோப்பு, பிவிசி ஸ்டிக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தேவை. அப்புறம் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேர், டிஷர்ட்டு, ட்ராக்ஸு, இது எல்லாம் வேணும். நீங்கள் எல்லாம் என்ன சொல்வீங்க? என்கிட்ட எல்லாம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவீங்க. எனக்கும் உங்கள்கிட்ட இருக்குங்கிறது தெரியும். ஆனால் வீட்டில் வேறு இடத்துல எங்கேயாவது சந்தில் போந்தலெல்லாம் வச்சிருப்போம், அதெல்லாம் தேடி எடுத்து தூசை தட்டி வச்சிருங்க. அது மட்டும்தான் இப்போ வேணும். இந்த பிசிஓடி சேலஞ்சை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப பயங்கரமாக புகழ்வாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக சொல்லுவாங்க, என்னது பிசிஓடி சேலஞ்சா? இவரா ஒரு டாக்டர் கைனகாலஜி MBBS பண்ண முடியாத விஷயத்த இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 2-3 வருஷமா இருக்கிற பிரச்சனை எப்படி 2-3 வாரத்தில் குறையும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. சில வீட்டில் என்ன சொல்லுவாங்க? வெயிட் பண்ணு, யாருக்காவது ரிசல்ட் வருதான்னு பார்ப்போம், செய்யிட்டோம், அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தால் நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சில வீட்டில் சுத்தமாகவே மிரட்டுவாங்க, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ ஏதாவது ஏடாகடமாக பண்ணி உடம்ப கெடுத்துக்காத அப்படிம்பாங்க. இன்னும் சில வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? ஏற்கனவே குடும்பத்தை பார்க்கவே நேரம் இல்லை, இதில் சேலஞ்ச் வேறு பண்ண போறியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏடா ஓடமா நெகட்டிவாக பேசுகிறவங்க எல்லா வீட்லையும் இருக்க தான் செய்வாங்க, சொல்லிக்கிட்டே தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஏற்கனவே லாஸ்ட் டைம் என்ன நடந்தது? ஆன்டி ஏஜிங் சேலஞ்ச் அப்போ இந்த மாதிரி நெகட்டிவாக தான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது? எவ்வளோ டாக்டர் நம்ம ஆன்டி ஏஜிங் சேலஞ்சை பெருமையாக பேசுகிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் அவங்க பேஷண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க தெரியுமா? இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? இந்த சேலஞ்சை நம்ம தான் உருவாக்கணுமா? இவ்வளோ வேல்யூவாக இருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ பேரோட லைஃப்பில் ஆயிரக்கணக்கானவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக மாறிட்டாங்க. அவங்களோட ஃபேட்டோட பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு, ரொம்ப வருஷம் யங்காக மாறிட்டாங்க, வயசு குறைஞ்சி யங்காக மாறி இருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த பிசிஓடி சேலஞ்ச் 14 டேஸ் பண்ணுற வரைக்கும் யார் பேச்சையும் கேட்காதீங்க. என்னை நம்புங்க, என் கையை பிடிங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களோட பல வருஷ கனவை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமைங்க. ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்னோட 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பண்ண ஆன்டி ஏஜிங் சேலஞ்ச் இருக்குல்ல, அது எப்போ முடிஞ்சதோ அதுலேருந்து இது வரைக்கும் இது மேலே தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட உழைப்பு எப்போவுமே வேஸ்ட்டாக போனதே கிடையாதுங்க. இதில் பொறுத்தளவுக்கு முக்கியமாக ஒர்க் அவுட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பண்ண சேலஞ்சில் பண்ண ஒர்க் அவுட்லாம் இதில் இருக்காது, ரொம்ப கம்மியான ஒர்க் அவுட் தான் இருக்கும். ஆனால் மெயின் ரோல் ப்ளே பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டயட்டு தாங்க. இந்த டயட் அவ்வளோ சூப்பராக உங்களை மாற்றும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு பெரிய ஹீரோ இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எவாலுவேஷன் சார்ட். நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிய வச்சு அதை அப்படியே பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக உங்கள் ஹெல்த் மாறிடுங்க. ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு நான் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு அவசர வேலை விஷயமா நாளைக்கு காலையில் போகணும், 6 மணிக்கு ஃப்ளைட்டு அவருக்கு. நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, காலையில் 4 மணிக்கு வந்துருங்க, கார் எடுத்துகிட்டு போய் என்னை ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. டிரைவரும் ஓகே சொல்லிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கினாரா தூங்கலையானே தெரியல, 3:30 மணிக்கே ரெடி ஆகி பேக் பண்ணி உட்காந்துக்கிட்டார். 3:30 மணிலேருந்து 4 மணி எப்படா ஆகும்னு நினச்சார். 4 மணி ஆனவொடனே டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாரு, டிரைவர் ஃபோன் எடுக்கல, ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறாரு. 4:30 ஆச்சு, திரும்பவும் ஃபோன் பண்ணுறாரு, டிரைவர் ஃபோன் எடுக்கிறார். எடுத்த உடனே சொல்கிறாரு, பயங்கர டிராஃபிக் ஜாமுங்க, ஆன் தி வேல இருக்கிறேன் அப்படின்றாரு. எப்போவுமே எல்லாரும் சொல்கிறது லேட்டானது காரணம் அதுதானே, உண்மையை என்னைக்கு ஒத்துக்கிட்டோம், அதனால் அதே மாதிரி அவரும் அதை சொல்லிட்டார். உடனே சரி சீக்கிரம் வந்து தொலை அப்படின்னு இருக்கார்.
சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கடகடன்னு பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரோட்டில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ டென்ஷன், ஏன்னா மைண்டு ஃபுல்லாக ஃப்ளைட்டு போயிடக்கூடாது இல்லை, அந்த மாதிரி விஷயத்தில் இருந்துருக்குது மைண்டு. ஸோ கீழே வந்து நிற்கிறார். டிரைவர் 5 மணிக்கு வர, என்னப்பா அப்படி ஆயிடுச்சு சார், கவலைப்படாங்க சார், நான் கொண்டு உங்களை டைமுக்கு சேர்க்குறேன் அப்படின்னு தைரியம் சொல்லியிருக்காரு டிரைவர். இவருக்கு ரொம்ப நிம்மதி வந்திருக்கு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்துட்டாரு. உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா கார் கிளம்பி போகுது. 10 நிமிஷம் கூட போகல. போன இடத்துல பார்த்தீங்கன்னா வழியிலே பஞ்சராகி வண்டி நின்று போச்சு. திரும்ப டிரைவர் இறங்கி வந்து பார்த்தா பஞ்சராக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். பயங்கர டென்ஷன். ஐயோ நீ கரெக்டாக வந்திருந்தனா எல்லாம் நடந்திருக்கும், நீ பாட்டு ஏற்கனவே லேட்டாக வந்து அதனால தான் பஞ்சர் ஆகுது, விட்டு புலம்புறாரு, இங்கேயும் அங்கேயும் ஓடுறாரு. பயங்கர டென்ஷன். ஏன்னா ஏர்லி மார்னிங் எதுவுமே காரு கீரெலாம் கிடைக்காது, இவருக்கு சப்ஸ்டியூட் கிடைக்காது. அந்த டென்ஷனான நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பைக்கில் போயிருக்கவன் பார்த்துட்டு அப்படியே நிறுத்திட்டு, சார் என்ன சார் ஆச்சு, ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, பதட்டமாக தெரியுது உங்களை பார்த்தா அப்படின்றான். எனக்கு 6 மணிக்கு ஃப்ளைட்டு, இங்கே பாருங்கள் இந்த ஆள் லேட் ஆகிட்டார், இவரால் தான் லேட்டு, வந்தது லேட்டு, எல்லாம் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, ஆச்சா போச்சா. கவலையே படாதீங்க சார், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன், உங்கள் பேக் சூட் கேஸ்லாம் எடுத்து வண்டியில் வந்து ஏறுங்கன்னு சொல்லிட்டு பைக்கில் ஏற்றி உட்கார வச்சுட்டு டைமுக்குள்ளே கொண்டு ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டான். இறங்கினோடனே அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அப்பாடா ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இந்த உதவி நான் காலம் பூரா என் உயிர் இருக்க வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன், தெய்வம் மாதிரி வந்து நல்ல நேரத்தில் உதவுனேன், அந்த சனியை முடிச்ச டிரைவர் லேட்டாக வந்து என் உயிரை கழுத்து அறுத்துட்டான் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவனை திட்டிட்டு இவனை சொல்லி தெய்வமாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டார். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளைட்டு நிற்கிது, எல்லாரும் ஏறிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் கடைசியாக போய் ஏறாரு. ஏறி சீட்டில் போய் உட்காந்தார். அப்போ தான் இவருக்கு பெருமூச்சு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பீட்லாம் கொதிச்சு இருந்து, ரத்தம்லாம் கொதிச்சுது. ஆனால் இப்போ எல்லாம் அடங்கி ரொம்ப குவைட்டாக சைலண்ட்டாக ஆகிடுச்சு. நிம்மதியாக இருக்கும்போது ஃப்ளைட்டு கிளம்ப ஆரம்பிச்சு. டைமுக்கு 6 மணிக்கே கிளம்பிடுச்சு. அவரும் அப்பாடா பிரச்சனை முடிஞ்சுதான் நினச்சிருக்காரு. 10 நிமிஷம் ட்ராவல் மேலே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைலட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாரு. எல்லாரும் பேசஞ்சர்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன்றாரு. என்னன்னு கூர்ந்து கவனிக்கும் போது சொல்கிறாரு, ஃப்ளைட்டில் என்ஜின்லாம் இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எங்கள் கண்ட்ரோலை மீறிடுச்சு, எங்களோட முயற்சி எத்தனையும் போட்டுட்டோம், எதுவுமே பண்ண முடியல, இதுக்கப்புறம் அது கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு, அது கடலில் இறங்க போதா கீழே விழ போதா எதுவுமே எங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் எல்லாரும் பேராஷூட்டை போட்டு குதிக்க ஆரம்பிச்சிருங்க, உங்கள் லக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லபடியாக நீங்கள் உயிரோட பிழைச்சிப்பீங்க, இல்லைன்னா என்ன ஆகும்லாம் எங்களுக்கும் தெரியல, எங்கள் நிலைமையே எங்களுக்கு காப்பாற்றிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டார். இது கேட்டவொடனே அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ அந்த கடவுளாக பார்த்து அந்த டிரைவரை லேட்டாக தான் அனுப்பினார், நம்ம தான் அவனை போட்டு கொடன்னு குறைஞ்சி சீக்கிரம் வர வச்சு அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்பணும், அப்படியாவது வந்தேன், அந்த பஞ்சர் ஆச்சு அந்த இடத்துல நம்ம நின்று தொலைச்சிருக்க கூடாதா, எங்கேயோ ரோட்டில் போன பையன் எமனாட்டம் வந்து இழுத்தாந்து இதில் ஏற்றி விட்டானேன்னு சொல்லிட்டு புலம்பியிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரையும் எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூழ்நிலையை வச்சு தான் அடுத்தவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்கன்றதே முடிவெடுக்கிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கடவுளாக வந்தவன் இப்போ யமனா மாறிட்டான். ஏற்கனவே யமனாட்டம் இருந்தவன் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் இப்போ அவருக்கு தெய்வமாக தெரியுது. ஸோ நம்ம சூழ்நிலை தான் நம்மளை மாற்றுது. நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படி அமைஞ்சாலும் அந்த பைக்கில் வந்தவன் இருக்கான்ல, அவன் மனசு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் உள்ளது தான். அவன் எப்பவும் போல அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்க போகிறான். இவருக்காக அவன் மாற்றிக்க போகிறது கிடையாது. வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருந்துருச்சுன்னா தெய்வமாக தெரியும், குருவாக தெரியும், அண்ணனா தெரியும். அதுவே பார்த்திங்கன்னா அந்த சாதகம் நமக்கு எகென்ஸ்டாக மாறி போச்சு அப்படின்னா ரொம்ப எகென்ஸ்டாக நம்ம மைண்டெல்லாம் ஓட ஆரம்பிச்சிரும். அன்பே இல்லாதவனா தெரியும், நம்ம குடும்பத்துக்கே சேர்த்துக்க முடியாத, ஃபேமிலிக்கே ஒத்து வராதவனா தெரியும். இதுதான் இன்றைக்கி. ஏற்கனவே நிறைய விஷயம் நிறைய பண்ணியிருப்பாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஹெல்த்துக்கு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. எதுவுமே நம்ம மனசில் இருக்காது. ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், ஆர்ஃபனேஜுக்கு நிறைய செஞ்ச விஷயமா இருக்கட்டும், ஏன் நமக்கே நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கலாம், எல்லாமே அந்த இடத்துல மறந்து போயிடுங்க. இது சராசரி ஒரு மனுஷனோட இயல்பு. நானும் அது மாதிரி தான் இருந்தேன். காலப்போக்கில் ஒருத்தரை நான் குருவாக ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவரால் சில நல்ல விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அவரை நான் மாற்றி பேசவோ எதிர்த்து பேசவோ அவர் சொல்கிற விஷயங்களை தவிர்க்கவோ முடியாத ஒரு இடத்துல நான் வச்சுக்கிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா என் மேலே வச்சுருக்க அக்கறையை விட ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலி மேலே வச்சுருக்க அக்கறை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர் யாரும் கிடையாது, என்னோட குரு, மென்டார், எல்லாரும் தெரியும். என்னோட வெல்விஷர் ராஜேஷ் தாமிரா சார் தான். அவர் சொல்லி தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி சேலஞ்சுங்கிறதே உருவாயிருக்கு. அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபீட்பேக் வீடியோவாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுங்க, எவ்வளோ பேருக்கு டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும், அதை பேஸ் பண்ணி அடுத்த கட்டம் நம்ம மூவ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி நர்மதாவோட யூடியூப் வீடியோ போட்டிருந்தோம். பெருசாக ஒன்றும் இல்லை. உடனே சார் சொன்ன விஷயம் என்னென்னா, சரி இதை ஆப்பில் ப்ரொமோட் பண்ணிவிடுங்க, ஆப்பில் லான்ச் பண்ணிவிடுங்க, ரீல்ஸ் இன்ஸ்டாவில் போட்டுருங்க, யூடியூப்பில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் இப்போ பண்ண போகிறோம். என்னென்னா இதை பொறுத்தளவுக்கு டேட் வரைக்கும் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. மார்ச் 17 மண்டே அன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே போல் மார்ச் 30 பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி இது முடிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் வீடியோ பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஈவினிங் 6 மணிக்கு வந்துடும். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆப்பில் வரும். ஷார்ட் வீடியோ அண்ட் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வரும். நீங்கள் எது உங்களுக்கு வசதியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் சொல்லும்போது சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இதில் விலையாக அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ₹1 மேலே செலவு பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஆப் கம்பெனியில் பேசுங்க. நாங்கள் ஆப் கம்பெனிலையும் பேசியாச்சு, எல்லாமே அதை கொண்டு வந்தாச்சு. அவங்க ஆப் கம்பெனி நமக்கு சொன்ன விஷயம், இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ₹25 வச்சுக்கலாம். ஏன்னா
மாதத்தில் 30 நாள் 5 நாள் சண்டே வந்துடும், அதை விட்டுருவோம். 25 நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வரும். அதுதான் இப்போ 299. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ₹1 விகிதமாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப் கம்பெனி மொத்தத்தையும் நமக்கு கொடுக்க போகிறது கிடையாது. அவங்களோட கமிஷன்லாம் எடுத்துக்கிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. அந்த பணத்தை நம்ம எங்கே கொண்டு சேர்க்க போகிறனோ அதை கண்டிப்பாக சேர்த்துருவேன். இதில் எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறதில்ல. இதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த சேலஞ்சை பொறுத்தளவுக்கு நம்ம வாழ்க்கையோட வாழ்வியல் மாற்றமாக இருக்க போகுது. அதனால் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்தீங்கன்னா போன நாட்கள் திரும்ப வரவே வராதுங்க. உடனே அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேலஞ்சோட லிங்கை பார்த்தீங்கன்னா யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன், கம்யூனிட்டி போஸ்ட், அது இல்லாமல் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயோ, எஃபியோட பேஜ் எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட செல்ஃப் எவாலுவேஷன் சார்ட் அண்ட் டயட் சார்ட், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.